aspirants, welcome to today's class. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ நம்ம வந்து சமச்சீர் சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சமச்சீர் பார்ட் 3 பார்த்தோம். இன்னைக்கு வந்து சமச்சீர் பார்ட் 4 பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்துட்டு சேஞ்சஸ் அரவுண்டஸ் பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஏர் என்ற ஒரு டாபிக் பார்ப்போம். அதுக்கப்புறமா செல் என்ற ஒரு டாபிக் பார்ப்போம். சரியா? ஸோ இந்த 3 லெசன் தான், இந்த 3 சாப்டர் தான் இன்றைக்கோட கிளாஸில் நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா மெஷின் டிரான்ஸ்லேட்டட் நோட்ஸு, அதனால் ஒரு சில கிராமட்டிக்கல் எரர்ஸ், நிறைய ஸ்பெல்லிங் எரர்ஸ் எல்லாம் இருக்கும். நிறையன்னு சொல்ல முடியாது, ஒரு இட் வில் ரிஃப்ளெக்ட் ஒரு சில இடத்துல வந்து எரர்ஸ் இருக்கும். ஸோ கைண்ட்லி எரர்ஸ் அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ரீட் பண்ணிகிட்டே வாங்க. நான் டீச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நோட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு எரர்ஸ் இருக்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கப்புறமா யூடியூப்பில் ஃப்ரீயாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன நோட்டீஸ். அட் 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சமச்சீர் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஃப்ரீ கிளாஸஸ் வரும். அதுக்கப்புறமா 11th and 12th ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து வர டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்டு கோர்ஸ்குள்ளே மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ பெய்டு கோர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் செகண்டரி, தட் இஸ் +1 +2ல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுவோம். மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் புக் லைக் இந்தியன் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த், ஸ்பெக்ட்ரம், ரமேஷ் சிங் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரியான நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேருந்து டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம். அந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து வெறும் பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பெய்ட் கிளாஸஸில் இந்த கிளாஸஸ் தவிர உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் டாபிக் வைஸ் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட், மாக் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு டெஸ்ட் சீரீஸே இருக்குது. 110+ டெஸ்ட் இருக்கும், 10,000+ கொஷின்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், ஆப்டிடியூட் எல்லாத்துக்குமே டெஸ்ட்டு அண்ட் கிளாஸஸ் உண்டு. இது எல்லா பேக்கேஜுமே வந்து சேர்ந்து, இது எல்லாமே கம்ப்ளீட்டான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A, குரூப் 4 எந்த எக்ஸாம் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கனாலும் இந்த ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் பேக்கேஜ், டெஸ்ட்டு கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாமே நீங்கள் கிராக் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்ளீட் கோர்ஸாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போது உங்களுக்கு அந்த என்ரோல் பண்ணாதவங்க பெய்ட் கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் என்ரோல்மெண்ட் ப்ரொசீஜருக்காக நீங்கள் இந்த நம்பர் 9841727122க்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு கிளாஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் இந்த டாபிக். சரியா? ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் இது. ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம வந்து சீக்கிரமாக கோ த்ரூ பண்ணிடலாம். ஒரு சில ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. சரியா? ஸோ ஒரு டாப்பிக்கை 3/4 தட் இஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாபிக் ஃபுல்லாக நம்மளோட சமச்சீரில் வந்து 10 பேஜஸ்க்கு வந்து அந்த பர்டிகுலர் லெசன் இருக்குது அப்படின்னா, ஒரு நிமிஷம், சமச்சீரில் வந்து அந்த லெசன் வந்து 10 பேஜஸ்க்கு இருக்குன்னா நம்ம அந்த 10 பேஜஸை சம்மரைஸ் பண்ணி 3 பேஜஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு அழகான சம்மரி நோட்ஸ் இது. ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கோ த்ரூ பண்ணால் நல்லது. இல்லைனா நோட்ஸே நீங்கள் 3 times ரிவைஸ் பண்ணி டெஸ்ட்டே அடிக்கடி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். ஸோ நம்மளை சுற்றி வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ் அண்டர்கோஸ் சேஞ்ச். ஸோ எல்லாமே நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் வந்து
எவ்ரிடே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. லைக் ஷேப்பில், சைஸில், கலரில், ஸ்டேட்டில், பொசிஷனில், காம்போசிஷனில் வந்து எல்லாமே மாறிட்டே போகுது. இப்போது சின்ன ஒரு செடி வைக்கிறீங்க நீங்கள், அது அடுத்த நாள் என்ன நடக்குது, அந்த செடி வந்து வளருது. ஸோ அந்த மாதிரி அந்த செடியிலையும் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு இரும்பு பொருள் வந்து வெளியே வைக்கிறீங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அது துருப்பு இருக்கும். ஸோ அதுவும் என்னது ஒரு சேஞ்ச் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இலை, ஒரு லீஃப் வந்து வெளியே வைக்கிறீங்க, ரொம்ப நாளாக வைக்கிறீங்க, அந்த க்ரீன் கலராக இருந்த லீஃப் வந்து அப்படியே எல்லோவாக மாறி போகுது. ஸோ கலரில் சேஞ்ச் நடக்குது. ஸோ இது எல்லாமே என்னது சேஞ்சஸ். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்லோ சேஞ்ச், ஃபாஸ்ட் சேஞ்ச், ரிவர்சிபிள் சேஞ்ச், இர்ரிவர்சிபிள் சேஞ்ச், ஃபிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச், டிசைரபிள் சேஞ்ச், அன்டிசைரபிள் சேஞ்ச், நேச்சுரல் சேஞ்ச், மேன்மேட் சேஞ்ச். சரியா? அடுத்தது இப்போ எல்லாமே பார்ப்போம். ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்ச் பேர்லேருந்தே நம்மளுக்கு தெரியுது. ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னா அந்த சேஞ்ச் வந்து ஸ்லோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ், ரஸ்டிங் ஆஃப் அயன், ஒரு செடி வளர்கிறதும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இரும்பு பொருள் வந்து துருப்பிடிக்கிறதும், அதெல்லாம் எல்லாமே ஸ்லோ சேஞ்ச். சேஞ்சஸ் அட் அக்கர் வித்தின் செகண்ட்ஸ், மினிட்ஸில் சேஞ்ச் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெடிக்கிறீங்க இல்லையா, தீபாவளிக்கெல்லாம் வந்து பட்டாசு வெடிக்கிறீங்க, அது வந்து ஒரே ஒரு செகண்டில் சேஞ்ச் நடக்குது. லைட்டிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் எடுத்து லைட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் சேஞ்சில் வரும். அடுத்தது ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். ஒரு சேஞ்சை திருப்பி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்க்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த சேஞ்சை வந்து நம்ம ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். த சப்ஸ்டன்ஸ் ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். ஓகே, முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே ஸ்டேட்டுக்கு திருப்பி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸை வாட்டர் ஆக்க முடியும், வாட்டர் திருப்பி ஐஸ் ஆக்க முடியும். ரப்பரை வந்து இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அந்த எலாஸ்டிக் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் cannot be undone. தட் இஸ், ஒரு பேப்பரை நீங்கள் எரிச்சிட்டிங்க, நீங்கள் ஒரு பொருளை சமைச்சிட்டிங்க அப்படின்னா அது திருப்பி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்க்கு உங்களால் கொண்டு வர முடியாது. அது வந்து இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் பார்த்தா உங்களுக்கு சேஞ்ச் தெரியணும், அந்த மாதிரி சேஞ்சை வந்து physical changes அப்படின்னு சொல்லுவோம். physical change alters only the appearance or state. for example solidல இருக்கு லிக்விடாக மாறுது, லிக்விடில் இருக்கு கேஸாக மாறுதுன்னா அதோட அப்பியரன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, பட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி வந்துட்டு ஐஸ் ஃபார்மில் இருந்தாலும் H2O தான், லிக்விட் ஃபார்மில் இருந்தாலும் H2O தான், கேஸ் ஃபார்மில் இருந்தாலும் H2O தான். அதில் இருக்க கெமிக்கல் வந்து காம்போசிஷன் சேஞ்ச் ஆகாது, அதோட ஸ்டேட் மட்டும்தான் மாறும். ஒன்று ஐஸாக இருக்கும் போது சாலிடாக இருக்கும், வாட்டராக இருக்கும் போது லிக்விடாக இருக்கும், ஓகேவா, ஸ்டீமாக இருக்கும் போது கேஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதோட ஸ்டேட் மட்டும்தான் மாறும் தவிர அதோட காம்போசிஷன் மாறாது. அடுத்தது எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச் இப்போ தான் நான் சொன்னேன். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸு, டிசால்விங் ஆஃப் சுகர் இன் சால்ட் இன் வாட்டர். ஓகே, சால்ட்டை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சிங்கன்னா அந்த சால்ட் அப்படியே என்னவா மாறிடும், தண்ணியாக மாறிடும். ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் திருப்பி அதோட சேம் சைஸ்க்கு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் சேஞ்ச் நடக்குது. டேரிங் ஆஃப் பேப்பரை வந்து முதல்ல பெருசாக இருந்தது, அதுக்கப்புறம் சின்னதாகிடுச்சு நீங்கள் கிழிச்ச உடனே. ஸோ அதோட அப்பியரன்ஸில் வந்து சேஞ்ச் வந்திருக்கு. ஓகே, கெமிக்கல் சேஞ்சஸோட டெஃபினேஷன். கெமிக்கல் சேஞ்ச் ஃபார்ம்ஸ் அ நியூ சப்ஸ்டன்ஸ். கெமிக்கல் சேஞ்ச் ஏதாவது நடந்ததுன்னா கெமிக்கல் சேஞ்சுக்கு அப்புறம் புதுசாக ஒரு பொருள் வந்து உருவாகியிருக்கும் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் காம்போசிஷன். ஸோ புதுசாக உருவாகியிருக்கிற பொருளில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் காம்போசிஷன்ஸ் அதோட தன்மையெல்லாம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்வலி பெர்மனெண்ட் அண்ட் இர்ரிவர்சிபிள். ஸோ கெமிக்கல் சேஞ்ச் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரிவர்ஸ் பண்ண முடியாது, பர்மனெண்ட்டாக ஆகிற சேஞ்ச் தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் வுட். நீங்கள் எரித்த மரத்தை வந்து திருப்பி வந்து கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் ஜீர்ணிச்சு தட் இஸ் டைஜஷன் ஆன ஃபுட்டை வந்து திருப்பி வந்து அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வர முடியாது. துருப்புடிச்ச இரும்பை வந்து திருப்பி வந்து ஒரு புதுசான அயனாக கொண்டு வர முடியாது. அதே மாதிரி வந்து தயிராக ஆன பாலை வந்து நீங்கள் திருப்பி பால் ஆக்க முடியாது. அதுக்கப்புறம் பிளாக்கனிங் இல்லை ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து இதில் சேஞ்சஸ் பண்ணலாம். தட் இஸ் நீங்கள் துரு பிடிச்சிருக்கிறத நீங்கள் பல புதுசாக மாற்றலாம், ஆனால் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி கருப்பான வெள்ளியை வந்து திருப்பி நீங்கள் கொண்டு வரலாம், பட் அந்த சேஞ்ச் என்ன சொல்லுவோம்னா
கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் தேர் சேஞ்சஸ். ஸோ தண்ணியில் மட்டும் நிறைய சேஞ்சஸ் நடக்குது, அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐஸ் வந்து வாட்டராக மாறுறது எப்படி? மெல்ட்டிங் ப்ராசஸில் ஐஸ் வந்து வாட்டராக மாறும். வாட்டர் ஸ்டீமாக எப்படி மாறும்? வாட்டர் ஸ்டீமாக மாறுற ப்ராசஸ் வந்து வேப்பரைசேஷன். ஸ்டீம் வாட்டராக மாறுற ப்ராசஸ் வந்து கண்டென்சேஷன். ஸ்டீம் வந்து தண்ணியாக மாறுறது. தட் இஸ் இது மழை பெய்யறதுக்கு மழை வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். கண்டென்சேஷனோட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, திருப்பி வந்து வாட்டர் வந்து ஐஸாக மாறுறது வந்து ஃப்ரீசிங். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் ரிவர்சிபிள் சேஞ்சஸ், இது எல்லாமே ஃபிசிக்கல் சேஞ்ச், பார்க்குறதுக்கு தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு. திருப்பி நீங்கள் ஒரிஜினல் ஸ்டேட்க்கு அதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். when a solute dissolve in solvent forming a uniform solution the process is called as dissolution. solute அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து என்கிட்ட தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே நான் வந்து சர்க்கரை போடுறேன், சுகர் போடுறேன். ஸோ சின்ன குவான்டிட்டியில் நீங்கள் போடுற பொருளை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? solute அப்படின்னு சொல்கிறோம். கரைஞ்சு போயிடும். நீங்கள் எந்த சொல்யூஷனில் அது கலக்குறீங்களோ அது என்னன்னு சொல்லுவோம்? சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இதில் சுகர் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகரை போட்டு தண்ணியில் வந்து கலந்துட்டீங்க அப்படின்னா அந்த சுகர் என்னவா மாறிடும்? தண்ணியாக மாறிடும். ஸோ அந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கரைதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து சப்ளிமேஷன் அப்படின்னா என்னென்னா, அப்படியே சாலிட் வந்து லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக கேஸாக மாறுறது தான் என்னது? சப்ளிமேஷன். டைரக்ட் சேஞ்ச் ஆஃப் சாலிட் டு கேஸ் வித்தவுட் லிக்விட் இஸ் கால்ட் அஸ் சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம்லாம் வந்து அப்படியே டைரெக்டாக சாலிட்லேருந்து கேஸாக மாறும். அடுத்தது வந்து டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள் சேஞ்சஸ். ஒரு சில சேஞ்ச் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், ஒரு சில சேஞ்ச் நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்காத சேஞ்சை வந்து அன்டிசைரபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்ஃபுல் அண்ட் ஹார்ம்லெஸ் சேஞ்சஸ் வந்து, தட் இஸ் யூஸ்ஃபுல் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு பழம் பழுக்கிறது, அதுக்கப்புறம் தயிராக்குறது, அதெல்லாம் வந்து டிசைரபிள் சேஞ்சஸ். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணுவோம். ஹார்ம்ஃபுல் சேஞ்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காத சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஒரு ஆப்பிள் இருக்குது, அது வந்து வீணாக போச்சு. இல்லைனா என்கிட்ட பனானா இருக்குது, பழம் இருக்குது, அது வீணாக போகுது. ஸோ அதை தூக்கி வேஸ்ட்டாக தான் போடணும், நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் துரு பிடிக்கிறது, பொல்யூஷன், இதெல்லாமே வந்து அன்டிசைரபிள் சேஞ்சஸ், பிடிக்காத ஒரு சில சேஞ்சஸ். அடுத்தது வந்து நேச்சுரல் அண்ட் மேன்மேட் சேஞ்சஸ். ஸோ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவும் அக்கர் ஆகும், மனுஷனாலும் அது வந்து அக்கர் ஆகும். சேஞ்சஸ் தட் அக்கர் பை நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? தண்ணி, வாட்டர் வந்துட்டு ஸ்டீமாக மாறுது, வேப்பரைசேஷன். திருப்பி அந்த வேப்பரை வந்து திருப்பி வாட்டராக மாறுது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரல் சேஞ்சஸ். ஓகே, சீசன்ஸ் வருது, மழை காலம் வருது, வெயில் காலம் வருது, இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரலாக வர சேஞ்சஸ். ஓகே, ஹியூமன் காஸ்ட் சேஞ்சஸ்னால் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம நிறைய டீஃபாரஸ்டேஷன், இருக்கிற காடுகளெல்லாம் வந்து அழிக்கிறோம், அதுக்கப்புறம் சமைக்கிறோம். ஒரு சில சேஞ்சஸ் நல்ல சேஞ்சஸ், ஒரு சில சேஞ்சஸ் வந்து தேவையில்லாத ஹார்ம்ஃபுல் சேஞ்சஸ். இது எல்லாமே வந்து மனுஷனால் வர மாற்றங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மேன்மேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம சொல்யூஷன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம், அதோட காம்பனன்ட்ஸ் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சொல்யூஷன் அப்படின்னா என்ன? அதுக்குள்ளே சால்வெண்ட் இருக்கும், கரையும் பொருள் இருக்கும். சொல்யூட் வந்து கரைஞ்சிரும், சால்வெண்ட் வந்து அதுக்குள்ளே அந்த சொல்யூஷன் நிறைய குவான்டிட்டியில் இருக்கிறத வந்து சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன குவான்டிட்டியில் இருக்கிறது வந்து சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வாட்டர் பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து என்னன்னு சொல்லுவோம்? யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஓகே, இது ஏன்னா நிறைய சப்ஸ்டன்சஸில் வாட்டர் வந்து ஈஸியாக டிசால்வ் ஆகிடும், மிக்ஸ் ஆகிடும். ஓகே, கரைஞ்சிரும். அதனால வாட்டரை வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு சின்ன ரீகேப், இப்போ பார்த்ததில் ஒரு சின்ன ரீகேப் சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளும் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சில ஃபாஸ்ட்டு, சிலது சிலது வந்து ஃபிசிக்கலில் மட்டும் சேஞ்சஸ், சிலது வந்து கெமிக்கலில் மட்டும் சேஞ்சஸ். ஒரு சிலது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும், ஒரு சிலது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நேச்சரை வந்து ஈஸியாக கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். ஸ்லோ சேஞ்ச் வந்து க்ரோத் ஆஃப் பிளான்ட், ஃபாஸ்ட் சேஞ்ச் வந்து பர்னிங் ஆஃப் பேப்பர், ரிவர்சிபிள் சேஞ்ச் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஸ்லேருந்து தண்ணியிலேருந்து ஐஸ் ஆகும். இர்ரிவர்சிபிள் வந்து மரம் வந்து வுட் வந்து என்ன சொல்கிறது,
பேர்ன் பண்ணுறது, எரிக்கிறது, மரத்தை எரிக்கிறது. ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிறது, டிசால்வ் ஆகிறது, அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகிறது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ரஸ்டிங், குக்கிங், துருப்புரிக்கிறது, சமையல், இதெல்லாம் வந்துட்டு கெமிக்கல் சேஞ்சஸ். டிசைரபிள் சேஞ்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பழம் வந்து காய் வந்து பழமாக மாறுறது. அதுக்கப்புறம் அன்டிசைரபிள் சேஞ்சஸ்னால் பொல்யூஷன், டீகே, ஏதாவது கெட்டு போகிறது, இது எல்லாமே வந்து அன்டிசைரபிள் சேஞ்சஸ். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, பேசிக்கான ஒரு சாப்டர். இதில் வந்து அவ்வளோ டீட்டெயில் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கான்செப்ட்ஸ்லாம் கிடையாது. எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு வாட்டி நம்ம ரீட் த்ரூ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ சேஞ்சஸ் அரவுண்ட் ஒன் சாப்டர் வந்து இங்கே ஃபினிஷ் ஆகுது. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏர் இந்த சாப்டர் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஏர், அட்மாஸ்பியர் அப்படின்னா என்னென்னா, ஓகே, வளிமண்டலம். ஓகே, வளிமண்டலம், சாரி. ஓகே, வளிமண்டலம், அட்மாஸ்பியர், தட் இஸ் இந்த பூமியை வந்து சுற்றி சூழ்ச்சி இருக்கும் மிகப்பெரிய காற்று கவசம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன சொல்கிறோம்? அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ். ஸோ அர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் இருக்கிற ஒரு சரௌண்டிங்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் இஸ் ஹெல்ட் இன் பொசிஷன் பை எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த பூமிக்கு மேலே இருக்கிற இந்த கவசம் வந்துட்டு எப்படி அது அப்படியே அதோட பொசிஷனில் இருக்குன்னா, இந்த பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதை இழுத்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகேவா? ஸோ ப்ரொடெக்டிவ் ரோல் ஆஃப் தி அட்மாஸ்பியர். ஸோ இந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா வளிமண்டலம், ஐ திங்க் ஐ எம் கரெக்ட். ஓகேவா? இது வந்து அட்மாஸ்பியர் ஆக்ட்ஸ் லைக் அ ஷீல்டு, ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து இந்த அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் அப்சர்வ்ஸ் அண்ட் ஸ்கேட்டர்ஸ் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் ஃப்ரம் த சன். ஸோ சூரிய வெளிச்சத்துலேருந்து வர ரொம்ப கொடுமையான ஒரு சில ஒளியை வந்துட்டு நம்ம பாடிக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரேஸை வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ். ஏன்னா இந்த யூவி ரேஸ் வந்து பெரிய டேமேஜை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் பை ப்ரொடெக்டிங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் சிவியர் டேமேஜ். ஸோ உயிரினங்களெல்லாம் வந்து இந்த மாதிரியான ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வேரியேஷன் ஆஃப் ஏர் டென்சிட்டி வித் ஹைட். ஸோ காற்றின் அடர்த்தி, ஓகேவா, தட் இஸ் டென்சிட்டி ஆஃப் ஏரை வந்துட்டு எப்படி மாறுது, நீங்கள் மேலே போக போக ஏரோட டென்சிட்டி எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம். ஏர் இஸ் டென்சர் நியர் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த்தோட பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோட அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிகம்ஸ் தின்னர் அட் ஹையர் ஆல்டிடியூட்ஸ். மேலே போக போக ஏரோட டென்சிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிராவிட்டி டிக்ரீசஸ் வித் ஹைட் அண்ட் cannot hold as much air from away from the surface. ஸோ கிராவிட்டியோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஏரோட சர்ஃபேஸில் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பூமியோட கிராவிட்டி வந்து ஏரோட டென்சிட்டியை பிடிச்சிருக்கும். மேலே போக 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 பூமியில் இருக்கிற அந்த கிராவிட்டி வந்து அதை ஈஸியாக வந்து அதனால் டென்ஸ் ஏரை வந்து பிடிச்சி வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டென்சிட்டி வந்துட்டு எர்த்தோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரோட லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியருக்கு வந்து நிறைய வளிமண்டலத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அந்த 5 முக்கியமான லேயர்ஸ் இருக்குது. ஓகே, அடுக்குகள். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ஓகேவா? இது 5 லேயர்ஸ் அடக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். சரியா? அதுக்கப்புறமா ஒவ்வொரு லேயரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம்.
ட்ரோபோஸ்பியர் பார்த்தீங்கன்னா அது வெதர் லேயர், உங்களால் பார்க்க முடியும் வானத்தில் நீங்கள் பார்க்குற வானம் வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. the troposphere is the lowest layer extending up to 16 kilometers above the earth. ஸோ பூமியிலேருந்து 16 kilometers உங்களால் பார்க்க முடியும் இல்லையா, இந்த லேயர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். we live in this layer, it is most of air, water vapor, dust and clouds. உங்களால் பார்க்க முடியும். and is the region where all the weather phenomena, மழை பெய்யுறது, ஸ்டார்ம் வருது, காத்தடிக்கிறது, மேகம் வந்து ஃபார்ம் ஆகிறது, இது எல்லாமே எங்கே நடக்குதுன்னா இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் ஓசோன் லேயர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் வந்து ஓசோன் லேயரும் இருக்குது. ஸ்ட்ராட்டோஸ்பியர் லைஸ் அபவ் ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியருக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது தான் என்னது ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கண்டெய்ன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஓசோன் லேயர். இந்த ட்ரோபோஸ்பியரு இது வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். இதுக்கு நடுவில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஓசோன் லேயர் இருக்கும். இந்த ஓசோன் லேயர் தான் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கிற யூவி ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுனா இந்த ஓசோன் லேயர் தான். அண்ட் ப்ரிவென்ட்ஸ் தெம் ஃப்ரம் ரீச்சிங் எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த்தோட மேல் பகுதியை ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறது எது, இந்த ஓசோன் லேயர் தான். யூவி ரேஸ் வந்து எர்த்தை ரீச் பண்ணாமல் பார்த்துக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே இருக்கும். வேர் மெனி மீட்ராய்ட்ஸ் பர்ன் அப். ஸோ நிறைய வந்து வானத்தில் இருக்கிற அந்த மீட்ராய்ட்ஸ்லாம் வந்து அங்கே தான் வந்து எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த அயனோஸ்பியர் கண்டெய்ன்ஸ் அயனைஸ்டு கேஸ். ஸோ நிறைய அயனைஸ்டு கேஸஸ்லாம் வந்து இந்த மீசோஸ்பியருக்கு மேலே இருக்கிற அயனோஸ்பியரில் தான் இருக்கும். ரேடியோ கம்யூனிகேஷன் வந்து அங்கேருந்து தான் வந்துட்டு நம்மளுக்கு அண்ட் ஹெல்ப் இன் ரேடியோ கம்யூனிகேஷன் பை ரிஃப்ளெக்டிங் ரேடியோ வேவ்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அயனைஸ்டு கேஸ் வந்துட்டு இந்த ரேடியோ வேவ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரேடியோ கம்யூனிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அயனோஸ்பியர் இருக்கிறதுனால தான் ரேடியோ கம்யூனிகேஷன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸோஸ்பியர் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி தின் அண்ட் மர்ஜஸ் இன்டு அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ வெளியில் இருக்கிற இந்த எக்ஸோஸ்பியர் வந்து ரொம்ப தின்னான ஒரு லேயர், அது ஈஸியாக வந்து ஸ்பேஸில் மிக்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஏர் ஆஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஸோ ஏர் இந்த காற்றுல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஏர் இஸ் நாட் அ சிங்கிள் பியூர் கேஸ். இதில் வந்து நிறைய மிக்சர் ஆஃப் மெனி கேஸஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், நோபல் கேஸஸ், நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. காம்போசிஷன் ஆஃப் ஏரில் என்னென்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்ராக்சிமேட் காம்போசிஷன் ஆஃப் க்ளீன் ட்ரை ஏர் அட் சீ லெவல் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்துட்டு காற்றுல வந்து 78% இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 21% இருக்குது. மற்ற எல்லா கேஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹீலியம், வாட்டர் வேப்பர், டஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்குது. ஓகேவா? இந்த காம்போசிஷன் படிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சரியா? அடுத்தது வந்து வேரியேஷன் இன் ஏர் காம்போசிஷன். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த காம்போசிஷன் ஆஃப் ஏர் சேஞ்சஸ் ஸ்லைட்லி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த காற்றுல இருக்கிற அந்த பொருள் தட் இஸ் அந்த காம்போசிஷன் வந்து மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து ரொம்ப நல்ல பொல்யூஷன் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற ஏரோட குவாலிட்டி நல்லா இருக்காது. அதில் வந்து நிறைய பொல்யூஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கிற காற்றுக்கும் டெல்லியில் இருக்கிற காற்றுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். ஏன்னா அங்கே நிறைய பொல்யூஷன் இருக்குது. ஸோ சீசனும் வந்து ஏரோட காம்போசிஷன் மாறும். மழை காலத்தில் வந்து நிறைய பனி இருக்கும். ஓகே, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும் ஏரில். அதே பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பிளேஸ் டு பிளேஸ் மாறும். சீசன் டு சீசன் வந்துட்டு ஏரோட காம்போசிஷன் மாறிட்டே இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் நிறைய கார்பன் டை ஆக்சைடும் பொல்யூட்டன்ஸ் இருக்கும். கோஸ்டல் ஏரியாஸில் தட் இஸ் தண்ணி பக்கமாக இருக்கிற ஏரியாஸில் மழை பெய்கிற சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் வேப்பர் வந்து நிறைய இருக்கும். ட்ரை டஸ்டி ரீஜன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் காற்றுல. ஸோ பிளேஸ் டு பிளேஸ், சீசன் டு சீசன் வந்து ஏரோட காம்போசிஷன் மாறிக்கிட்டே
இருக்கும். அடுத்தது வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இன் ஏர். ஸோ ஈவன் தோ ஏர் அப்பியர்ஸ் இன்விசிபிள், பார்க்குறப்போ ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் காற்றுல வந்து நிறைய சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கேன் எஃபெக்ட் ஹெல்த், விசிபிலிட்டி அண்ட் கிளைமேட். ஸோ இதில் இந்த காற்றுல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால நிறைய வந்துட்டு ஹெல்த்தை டேமேஜ் பண்ணலாம், நம்மளோட பார்வையை டேமேஜ் பண்ணலாம், கிளைமேட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து காற்றுல இருக்கும், ஓகேவா? ஸோ நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அப்புறம் வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து கண்ணில் பட்டால் நம்ம கண்ணில் வந்து சேஞ்சஸ் நடக்கலாம், பார்வை சரியாமல் பார்க்காம போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வாட்டர் வேப்பர் இன் ஏர். ஏர் கண்டெய்ன்ஸ் வாட்டர் வேப்பர், நம்மளுக்கு தெரியும் மழை, ஓகே, சின்ன சின்ன என்ன சொல்கிறது தண்ணி வேப்பர் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு காற்றுல இருக்கும். ஹூஸ் அமௌண்ட் சேஞ்சஸ் இன் வித் கிளைமேட் அண்ட் லொக்கேஷன். அதே மாதிரி ஸோ ரொம்ப மழைக்காலம் இருந்துச்சுன்னா ஏரில் நிறைய தண்ணி இருக்கும். கோஸ்டல் ஏரியாஸில், தட் இஸ் கடற்கரை பக்கத்தில் இருக்கிற பகுதிகளில் வந்து காற்றுல வந்து நிறைய வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேம் சீசன் டு சீசன், டைம் டு டைம், பிளேஸ் டு பிளேஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் cloud formation, rainfall, humidity and weather condition. ஸோ வாட்டர் வேப்பர் எவ்வளோ இருக்கோ காற்றுல அது வந்து நிறைய ஒரு கண்டிஷன்ஸ்க்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. தட் இஸ் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா மேகம் வந்து சீக்கிரமாக உருவாகும், மேகம் உருவாச்சுன்னா மழை பெய்யும், ஓகே. அது இல்லாமல் அந்த ஏரியாவும் கூலாக ஆகிடும், ஓகே. வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து மாறும் காற்றுல வந்து வாட்டர் வேப்பர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இன் பர்னிங். ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம எரிக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஆக்சிஜன் இருக்கணுமா இல்லையான்னு பார்க்கலாம். ஆக்சிஜன் present in air is essential for burning of fuels like wood, coal, petrol and kerosene, LPG and paper. ஸோ ஒரு பொருள் வந்து நம்ம எரிக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் தான் அந்த பொருள் என்ன ஆகும், எரியும். இல்லைனா சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அந்த பர்னிங் ப்ராசஸ் வந்து வீக் ஆகிடும், இல்லைனா ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எரிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா காற்றடிச்சு விடுவீங்க. ஏன்னா நீங்கள் ஆக்சிஜனை வந்து எரிக்கணும், தட் இஸ் அந்த பர்னிங் ப்ராசஸ் வந்து இன்னும் நல்லா ஆகணும்னு சொல்லி தான் நீங்கள் காற்றடிச்சு விடுவீங்க இல்லையா? ஸோ அதனால தான் அது ஆக்சுவலி எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஆக்சிஜன் இருந்தால் பர்னிங் வந்து கம்ப்ளீட் ஆகும், இன்னும் வந்து நீங்கள் நல்லா எரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜனோட சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த எரிக்கிற ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகிடும், வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கம்பஷனோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, கம்பஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பர்னிங் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் இருந்தால் தான் உங்களால் வந்து நீங்கள் எரிக்கிறது கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் நீங்கள் எரிக்கிறது வந்து கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கம்பஷனில் என்ன ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஹீட் அண்ட் லைட் ரிலீஸ் ஆகும். இட் இஸ் அ கெமிக்கல் ப்ராசஸ் அண்ட் மே ஆர் மே நாட் ப்ரொடியூஸ் அ விசிபிள் ஃப்ளேம். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ளேம் தட் இஸ் ஸோ ஃப்ளேம் உங்களால் வந்து பார்க்க முடியும் ஒரு சில ப்ராசஸில் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ தீக்கதிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஓகே. ஃப்ளேமை வந்து ஒரு சில ப்ராசஸில் பார்க்க முடியும், ஒரு சில ப்ராசஸில் பார்க்க முடியாது. டிபெண்டன்ஸ் ஆஃப் பர்னிங் ஆன் ஏர் சப்ளை. ஸோ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் கொடுத்தீங்கன்னா பர்னிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நடக்கும். அதனால தான் வந்து நீங்கள் அடுப்பில் வந்து சமைக்கும் போது பார்ப்பீங்க, இப்படி ஊதி விடுவாங்க, காற்று அடித்து விடுவாங்க. ஸோ கண்டினியூஸாக ஏர் சப்ளை கொடுத்தீங்கன்னா கம்பஷன், தட் இஸ் பர்னிங் ப்ராசஸ் வந்து நல்லபடியாக நடக்கும். இஃப் த சப்ளை இஸ் கட் ஆஃப் or restricted, the available oxygen is quickly used up and the fire eventually goes out. ஸோ நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, அந்த ஏர் சப்ளையை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லோ ஆகிடும் எரிக்கிற ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நீட் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பஷன்லையும் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் ஆஃப் ஆக்சிஜன் இன் ராக்கெட்ஸ். தி அப்பர் அட்மாஸ்பியர் அண்ட் தி அவுட்டர் ஸ்பேஸ். இன் தி அப்பர் அட்மாஸ்பியர் அண்ட் தி அவுட்டர் ஸ்பேஸ் ஏர் இஸ் வெரி தின் அண்ட் ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட். ஸோ ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா காற்று வந்து மிகவும் குறைவாக அல்லது இல்லை, ஓகே, சுத்தமாக இருக்காது. ஸோ தெர் இஸ் நோ இனஃப் ஆக்சிஜன் ஃபார் ஃபியூல் டு பர்ன். ஸோ நம்ம வந்து ராக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிற ஃபியூல்லாம் வந்து எரியணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. அதனால தான் ராக்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே எரிபொருள் வந்து எரியறதுக்காக நம்மளுக்கு
ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஆக்சிஜன் வந்துட்டு யாருக்கு, மனுஷனுக்கு மட்டும் ரெஸ்பிரேஷனுக்கு தேவை கிடையாது, வெறும் மனுஷனுக்கு மட்டும் ரெஸ்பிரேஷனுக்கு தேவை கிடையாது, தாவரங்களுக்கும் பிளான்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. Plants also respire like animals. They take oxygen and release carbon dioxide. நம்மள மாதிரி தான் ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு பிளான்ட்ஸ் வந்து வெளியே கொடுப்பாங்க டு ஆப்டெயின் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட். ஸோ நம்மளோட ஃபுட்டும் வந்து எனர்ஜியாக எப்படி கன்வெர்ட் ஆகுது, நம்மளோட ஆக்சிஜன் நம்ம பிளட்டில் கரைஞ்சு அந்த ஆக்சிஜன் வந்து குளுக்கோஸோட மிக்ஸ் ஆகி நம்மளோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி பிளான்ட்ஸும் வந்து ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளி விடுவாங்க. அவங்களுக்கும் ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் தேவை. Gas exchange with atmosphere occur through tiny pores called stomata on the surface of the leaves. So இலைங்களுக்கு, that is leavesக்கு மேலே வந்து இந்த சின்ன சின்ன ஹோல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த டைனி போர்ஸ் தான் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸோட எக்ஸ்சேஞ்ச், கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறதும் ஆக்சிஜன் உள்ளே வர இந்த கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த ஸ்டொமேட்டா மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னென்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸில் வந்து பிளான்ட்ஸ் அவங்களோட உணவு உருவாக்குற அந்த ப்ராசஸை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் தியர் ஓன் ஃபுட் பை த ப்ராசஸ் கால் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் போது பிளான்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, ஓகே, காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் மண்ணில் இருக்கிற தண்ணியும், வாட்டர் ஃப்ரம் சாயிலை எடுத்து ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு அவங்க வெளியே என்ன கொடுப்பாங்க, ஆக்சிஜன் கொடுப்பாங்க. ஸோ ரெஸ்பிரேஷன் வந்து பிளான்ட்ஸ் நம்மள மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆக்சிஜனை உள்ளே எடுத்துப்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுப்பாங்க. எப்போ? ரெஸ்பிரேஷன் அப்போ. அவங்களோட சாப்பாடு செய்கிறதப்போ, தட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறப்போ கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்துப்பாங்க, கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துப்பாங்க, வாட்டரை உள்ளே எடுத்துப்பாங்க, சன்லைட்டும் குளோரோஃபிலும் யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வெளியே என்ன தள்ளுவாங்க, ஆக்சிஜனை வெளியே தள்ளி விடுவாங்க. புரியுதா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியணும். நேத்தோட கிளாஸ்லேயும் நான் சொன்னேன். ஓகேவா? அடுத்தது பேலன்ஸ் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் மெயின்டைன் நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் கேஸஸ் இன் அட்மாஸ்பியர். ஸோ இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கிறதுனால தான் ஆக்சிஜனோட லெவல், கார்பன் டை ஆக்சைடோட லெவல் எல்லாம் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸஸான கார்பன் டை ஆக்சைடெலாம் வந்து பிளான்ட்ஸ் வந்து அவங்களோட photosynthesis ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. பிளான்ட் அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ரிலீஸ் ஆக்சிஜன், while animal observe oxygen and release carbon dioxide. ஸோ இது ரெண்டுமே நடக்கிறதுனால தான் என்ன நடக்குது, பூமியில் கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனோட லெவலும் ஒரே மாதிரி இருக்குது. மனுஷன் ஒரு அனிமல்ஸ் வந்து ஆக்சிஜனை உள்ளே எடுத்துப்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளுவாங்க. பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துருவாங்க, ஆக்சிஜனை வந்து வெளியே தள்ளி விடுவாங்க. புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இன் அனிமல்ஸ் டைஜஸ்டட் ஃபுட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் இன்சைட் த பாடி அண்ட் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி. சொன்ன மாதிரியே நம்ம ஆக்சிஜனை வந்து பாடிக்குள்ளே இழுத்து தட் இஸ் நம்ம பாடிக்குள்ளே இழுப்போம் இல்லையா, மூச்சு எடுக்கும் போது ஆக்சிஜன் எல்லாமே நம்ம பாடிக்குள்ளே போகும். ஸோ பாடியில் ஃபஸ்ட்டு எங்கே போகுது, நுரையீரல், லங்ஸுக்கு போகுது. லங்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து ஆக்சிஜனை கொடுக்கும். அந்த ஹார்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம ரத்தத்தை எல்லா ரத்தத்துலேயே என்ன பண்ணும், ஆக்சிஜனை இன்ஃப்யூஸ் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து அந்த ரத்தம் மூலமாக பாடியில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் வந்து ஆக்சிஜன் ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ மற்ற பாடியில் இருக்கிற மற்ற பார்ட்ஸ்லாம் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் வந்து திருப்பி எங்கே வரும், ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட்லேருந்து திருப்பி லங்ஸ்க்கு வந்து வெளியே நம்ம மூச்சு வெளியே விட்டால் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து மூச்சு விடுறது, ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்கிற ஆக்சிஜன் என்ன ஆகுதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட கலந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. கார்பன் டை ஆக்சைடு வந்து நுரையீரல் மூலமாக நம்மளுக்கு வெளியே வருது.
அதுக்கப்புறம் தண்ணி நம்ம பாடியில் தேவையான தண்ணி பாடியில் இருக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக கூட கன்வெர்ட் ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன். இந்த எனர்ஜி தான் யூஸ்ட் ஃபார் க்ரோத், மூமெண்ட் அண்ட் ரிப்பேர். ஸோ நம்ம எல்லா வேலை செய்கிறதுக்கும் இந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது இன்ஹேல்டு அண்ட் எக்ஸ்ஹேல்டு ஏர். ஓகே, இன்ஹேல்டு ஏரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணுவீங்க, எடுத்துப்பீங்க, கம்மியான கார்பன் டை ஆக்சைடை எடுத்துப்பீங்க. வெரஸ் நீங்கள் வெளியே தள்ளும் போது எக்ஸ்ஹேல்டு ஏரில் வந்து கம்மியான ஆக்சிஜன் இருக்கும், அதிகமாக என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ நைட்ரோஜன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் இன்ஹேல் பண்ணும் போதும் எக்ஸ்ஹேல் பண்ணும் போதும் நைட்ரோஜனோட பர்சன்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பிரேஷன் இன் அக்வாட்டிக் பிளான்ட். ஸோ தண்ணியில் இருக்கிற தாவரங்களும் விலங்குகளில் எப்படி வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாட்டர் இன் பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் சீ கண்டெயின் டிசால்வ்டு ஆக்சிஜன். ஸோ தண்ணியிலேயே வந்து ஆக்சிஜன் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணியில் கலந்துருக்கிற ஆக்சிஜனை வந்து இந்த தாவரங்களும் விலங்குகளும் வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷு, ஃப்ராக்ஸு, வாட்டர் பிளான்ட்ஸ்னால் இந்த டிசால்வ் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அடுத்தது வந்து ஃபிஷ் யூஸ் கில்ஸ். ஃபிஷ்ஷில் வந்து அந்த கில்ஸ் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில அனிமல்ஸ் வந்து ஸ்கின் அண்ட் லங்ஸை யூஸ் பண்ணி தான் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ரெஸ்பிரேஷன் என்னது, ஆக்சிஜன் வெளியே எடுக்கிறதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரதும், இந்த என்டையர் ப்ராசஸை வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அடுத்தது ஏர் ஃபார் burning fuels. Okay, all common fuels like wood, charcoal, coal, kerosene, petrol, diesel, LPG இது எல்லாமே வந்து எரிபொருள்கள். இவங்க எரியணும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. Thus air is indirectly responsible for cooking, transportation and power generation. ஸோ டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருந்தாலுமே இன்டைரக்டாக வந்து நம்மளுக்கு காற்று எல்லா விஷயத்துலையும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ரெஸ்ட் ஏரோட ப்ராக்டிக்கல் யூசஸ் பார்க்கலாம். கம்ப்ரெஸ்ட் ஏர் நம்ம வண்டியில் இருக்கிற டயர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், காற்றடிக்கிறோம் இல்லையா? ஸோ அது என்னது, கம்ப்ரெஸ்ட் ஏர். இது வந்து டயரை ஃபில் பண்ணுறதுக்கும், நியூமேட்டிக் டூல்ஸு, ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதுலேயும் காற்று நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரெஸ்ட் ஏர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏர் பிரேக்ஸில், ஏர் ப்ரெஷர் பேஸ்ட் சிஸ்டமில், தட் இஸ் ஏர் ப்ரெஷர் பேஸ்ட் சிஸ்டம் லைக் வேக்யூம் கிளீனர்ஸ், இதெல்லாம் எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம காற்றோட யூஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் அண்ட் வாட்டர் சைக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஏர் ஹெல்ப்ஸ் இன் இவாப்பரேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ ஏர் இருந்தால் தான் வந்து நிலத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் மேகத்தில் போகும். இந்த வேப்பரைசேஷன் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு காற்று தேவை. ஓகே, தட் இஸ் மேகமாக மாறும். அதுக்கப்புறம் தண்ணி ரெயின்ஃபாலாக வந்து தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். தஸ் மெயின்டைனிங் வாட்டர் சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வாட்டர் சைக்கிள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு காற்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் என்ஷூரிங் அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஏர். ஸோ எர்த், தட் இஸ் இந்த மாதிரி இந்த வாட்டர் சைக்கிள் நடந்தால் தான் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பூமியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஓசோன் லேயர், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ரேடியேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கவசமாக நம்மளுக்கு இருக்குது ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசோன் லேயர் ஒன்றும் கிடையாது, இந்த காற்று, டஸ்ட்டு, கேஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஓசோன் லேயர். ஸோ ஓசோன் லேயர் present in the upper atmosphere absorb most of sun's harmful ultraviolet radiation. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சூரிய ஒளிச்சத்தில் இருக்கிற ரொம்ப கடுமையான ஒளியெல்லாம் வந்துட்டு அது அப்சர்வ் பண்ணிக்குது அண்ட் prevent it from reaching the earth surface. ஸோ பூமியோட சர்ஃபேஸை ரீச் பண்ண விடாமல் இந்த ஓசோன் லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. thereby protecting living organism from skin cancer, eye damage and genetic harm. ஸோ இந்த ஓசோன் லேயர் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான டிசீஸ்லாம் வந்து ஈஸியாக வருதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ். ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து நிறைய மெடிக்கல்லையும் ஸ்பெஷல் யூசஸ்லேயும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. COVID-19 ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன் கண்டிஷன் வேர் நார்மல் ஏர் இஸ் நாட் சஃபிஷியன்ட். நார்மல் ஏர் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஈஸியாக மூச்சு வாங்க முடியாது பேஷண்ட்ஸ்க்குலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் கொடுப்போம். சம் பேஷண்ட்ஸ் வித் ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ்
ஸோ ஹையாக மழை பகுதியில் மலை உச்சத்துக்கு போனீங்கன்னா அந்த ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கும், அங்கே வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி கடலோட நீளமாக கீழே பகுதியில் போனீங்க, ஆழத்தில் போனீங்கன்னா கடல் ஆழத்துலேயும் வந்து ஆக்சிஜன் இருக்காது, அங்கேயும் வந்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் தேவைப்படும். ஆக்சிஜன் வந்துட்டு கம்ப்ரெஸ்டு சிலிண்டர்ஸில் வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் அங்கே யூஸ் பண்ணுவாங்க ஃபார் சேஃப் ப்ரீதிங் பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ட்ரை ஐஸ் பார்த்தீங்கன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடை தான் வந்து ட்ரை ஐஸ் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, when carbon dioxide is cooled to very low temperature, எந்த டெம்பரேச்சர், இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட். -57 டிகிரிக்கு வந்து நீங்கள் கார்பன் டை ஆக்சைடை கூல் பண்ணிட்டீங்க அண்டர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரை ஐஸ் வந்து கையில் வச்சிங்கன்னா டைரெக்டாக அது என்னவா மாறும்னா ஸ்டீமாக மாறும். ஓகே, நீங்கள் விளையாண்டுருப்பீங்க, சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. இட் டஸ் நாட் மெல்ட் இன் டு லிக்விட். ஸோ லிக்விடாக மாறாமல் அது டைரெக்டாக வந்து கேஸாக மாறிடும். இட் இஸ் யூஸ் as a refrigerant agent to preserve perishable items like meat and fish during transport. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மீன் இல்லைனா கறியெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை ஐஸ் வந்து ரெஃப்ரிஜரண்ட் ஏஜெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது பயங்கர கூலிங்காக இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து ஏர் அண்ட் கிளைமேட் ரெகுலேஷன். ஸோ காற்று இருந்தால் தான் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும், ஹீட் வந்துட்டு பேலன்ஸ்டாக பரவும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஹீட் around the globe through winds, maintaining climate patterns and supporting the phenomena such as monsoon, storms and jet streams. ஸோ வந்துட்டு இந்த பூமியே வந்து ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் சிஸ்டம்லாம் வந்து கரெக்டாக நடக்கணும். ப்ரெஷர் சிஸ்டம் எப்போ கரெக்டாக நடக்கும்? காற்றோட சர்க்குலேஷன், ஏரோட சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக நடந்தால் தான் கிளைமேட்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு வரும். அந்த கிளைமேட் பேட்டர்ன் எல்லாம் வந்து கரெக்டாக நடக்கும். எங்கெங்கெல்லாம் மழை பெய்யணுமோ அங்கே மழை பெய்யும், எங்கே ஸ்டார்ம் இருக்கணுமோ அங்கே ஸ்டார்ம் நடக்கும், எங்கே வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் நிறைய நல்லா என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்பீடாக காற்றடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து நடந்தால் தான் பூமி வந்து என்ன சொல்கிறது ரொம்ப டிசாஸ்ட்ரஸாக நடக்கக்கூடாது, மாட்ரேட் லெவலில் மழை பெய்யணும், எல்லாமே நடக்கணும். அப்போ தான் பூமி வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகும், ஒழுங்காக எல்லாமே வந்து ஒழுங்காக நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிளைமேட்லாம் ஒழுங்காக வரணும், தட் இஸ் எல்லா இடத்துக்கும் மவுன்சூன் வரணும், எல்லா இடத்துக்கும் மழை பெய்யணும், எல்லா இடத்துலையும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஏரோட மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஏர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பகுதி வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா ஹாட் ஏர் என்ன ஆகும்? மேலே போகும். ஓகே, கூல் ஏர் வந்து கீழே வரும். ஸோ இந்த ஹாட் ஏர் வந்து மேலே போகிறதும் கூல் ஏர் கீழே வரதும் இந்த மாதிரி நடந்தால் தான் என்ன ஆகும்? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தட் இஸ் லோ ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆகும். லோ ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆனால் காற்று நல்லா அந்த இடத்துல வந்து சூழ்ந்து மேகம்லாம் ஃபார்ம் ஆகும். மேகம் ஃபார்ம் ஆனால் தான் அங்கே வந்து மழை பெய்யும். ஸோ அந்த மாதிரி சீசன் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறதே வந்து இந்த காற்று வந்து ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ காற்று வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் nitrogen in air. So the high percentage of nitrogen in air dilutes oxygen and prevents rapid burning. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து ஆக்சிஜன் மட்டும் அதிகமாக இருக்குது, நைட்ரஜன் இல்லை, எதுவுமே இல்லை, ஆக்சிஜன் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது எரிபொருள் போட்ட உடனே எரியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்குது அட்மாஸ்பியரில். ஸோ எங்கேயாவது ஏதாவது எரியுது அப்படின்னா நல்லபடியாக எரியணும்னா ஆக்சிஜன் சப்ளை இருக்கணும். பட் அதுக்குன்னு நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருந்துச்சுன்னா நல்லா எரிஞ்சிரும். ஸோ அந்த பர்னிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் காற்றுல என்ன இருக்குது? நைட்ரஜன் இருக்குது. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா ஆக்சிஜனை டைல்யூட் பண்ணுது, ஆக்சிஜனோட ஸ்ட்ரென்த்தை வந்து ரெடியூஸ் பண்ணுது. நைட்ரஜன் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் எதுக்கு? அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் காற்றுல இருக்கிறப்போ அது வந்து இந்த தாவரங்கள் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிளான்ஸ் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நைட்ரஜன், பீங் அ கீ எலிமெண்ட் இன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் த்ரூ நைட்ரஜன் சைக்கிள். ஸோ நைட்ரஜன்னால தான் நம்மளால் என்ன உருவாகுது, ப்ரோட்டீன்ஸும் நியூக்ளிக் ஆசிட்ஸும் வந்து பில்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் நைட்ரஜனும் காற்றுல இருக்கிற நைட்ரஜனும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா அது 2 இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஒன்று என்னென்னா, கார்பன் டை ஆக்சைடு இஸ் இன் ஸ்மால் அமௌண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் வாட், ஃபோட்டோசிந்தசிஸ். தாவரங்கள் பிளான்ட்ஸ் வந்து அவங்களோட உணவை வந்து செய்கிறதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போது கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. பட் எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர் கான்ட்ரிபியூட்ஸ் டு குளோபல் வார்மிங் அண்ட் climate change by trapping heat. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இருந்தாலுமே அது பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். பட் அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் ரொம்ப ஹீட்டை வந்து அது அப்சர்வ் பண்ணி அது அட்மாஸ்பியருக்குள்ளேயே நிறைய ஹீட் வச்சுக்கும். ஸோ ஹீட் அதிகரிக்கிற அந்த ப்ராசஸை வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து நடக்கும் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கார்பன் டை ஆக்சைடுக்கு 2 ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து ஏர் ஆஸ் அ யூனிவர்சல் மீடியம். ஸோ ஏர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லா விதத்தையும் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏர் ஆக்ட்ஸ் அ மீடியம் ஃபார் சவுண்ட் ப்ராபகேஷன். இப்போ கீழேருந்து யாராவது உங்களை கூப்பிட்டா உங்கள் காது வரைக்கும் வந்து எப்படி அந்த சவுண்டு வந்து வருதுன்னா காற்று மூலமாக தான் அது வருது. flights of bird, aircraft, so that is பறவைகள் பறக்கிறதும் ஏரோப்ளேன் ஃப்ளை ஆகிறதும், ஒரு இடத்துல இருந்து ஒரு சீடு வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பறவைகள் விதைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ், போலன், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்மெல், ஸ்மோக், பொல்யூட்டன்ஸ். உங்களால் ஏதாவது நல்ல ஒரு சென்ட் வந்து உங்களால் வந்து மோந்து பார்க்க முடியுது, அது எல்லாமே வந்து காற்றால தான் நடக்குது. ஸோ காற்று என்னது, ஏர் இஸ் அ யூனிவர்சல் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த் அண்ட் ஏர் குவாலிட்டி. ஸோ நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னா இந்த இம்பார்ட்டண்ட்டான இந்த காற்று எப்படி இருக்கணும், பியூராக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த குவாலிட்டி ஆஃப் ஏர் டைரக்ட்லி எஃபெக்ட்ஸ் ஹியூமன் ஹெல்த். ஹியூமனோட ஹெல்த் வந்து டைரெக்டாக எஃபெக்ட் பண்ணுது. அதனால் க்ளீன் ஏர் வந்து ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுது. வைல் பொல்யூட்டட் ஏர் வந்துட்டு நிறைய டஸ்ட்டு, ஸ்மோக்கு, கெமிக்கல்ஸ் இருக்கிற ஏர் வந்து ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி, ரெஸ்பிரேட்டரி டிசீஸு, ஐ இன்ஃபெக்ஷன், ஐ இரிட்டேஷன்லாம் வந்து காஸ் பண்ணுது. ஸோ நம்மளோட ஹெல்த்துக்கும் வந்து நம்ம சுவாசிக்கிற இந்த காற்று வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு சம்மரி பார்க்கலாம். ஏர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ரீதிங், பர்னிங், வாட்டர் சைக்கிள், கிளைமேட் ரெகுலேஷன், பிளான்ட் க்ரோத், சவுண்ட் டிரான்ஸ்மிஷன், வேரியஸ் டெக்னாலஜிஸ்க்கு நம்மளுக்கு என்ன தேவை, காற்று தேவை. இட் இஸ் அ லைஃப் லைன் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எர்த்தோட காம்பனண்ட் என்னென்னா காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்த ஒரு சில ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, ரெஸ்பிரேஷன்லாம் என்ன, ரொம்ப இம்பார்ட்டண்ட். கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு பிளான்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அவங்களோட ஃபுட்டை செஞ்சுப்பாங்க, ஆக்சிஜனை வெளியே தள்ளி விடுவாங்க. இந்த ஃபுட்டு தட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்காக சன்லைட்டும் குளோரோஃபில்லும் தேவை. அடுத்தது வந்து அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. டைஜஸ்ட் கிடையாது, ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஆக்சிஜன் தேவை. ஸோ அது பண்ணுறப்போ என்ன ரிலீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில டிட் யூ நோ இருக்கும் இந்த டாப்பிக்கில், அது வந்து கோத்ரூ பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெதர் காக், டைரக்ஷன் ஆஃப் விண்ட். வெதர் காக்னா ஒன்றும் கிடையாது, காற்றோட திசையை சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வெதர் காக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பில்டிங்க்கு மேலெலாம் வச்சுருப்பாங்க. ஓகே, தட் ஷோ த டைரக்ஷன் இன் விச் த ஏர் விண்ட் இஸ் மூவிங் அட் அ பர்டிகுலர் பிளேஸ். எந்த டைரக்ஷனில் காற்று வந்து காற்று போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். விண்ட் ஷாக் அப்படின்னா, விண்ட் ஷாக்னா என்னென்னா சிம்பிள் விண்ட் இண்டிகேட்டர்.
Windshock is a cloth tube open at both the ends that can be made easily when hung on a pole. It gets blown by wind and helps find wind direction. இதுவும் அதே தான். விண்ட்ஷாக்னா வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் வந்துட்டு திருப்பி காற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே, இது ஒன்றும் கிடையாது. ஓப்பன் கிளாத் ஒரு டியூப்பில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ காற்று போகும்போது எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ட்ரை ஐஸ் வந்து சாலிட் கார்பன் டை ஆக்சைடு -57 டிகிரி செல்சியஸில் இருக்கிறது ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் இதை ட்ரை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அது வந்து நார்மல் ஐஸ் மாதிரி கிடையாது. டைரெக்டாக வந்து சப்ளைம் ஆகிடும். தட் இஸ் சாலிட்லேருந்து கேஸாக வந்து டைரெக்டாக மாறிடும், லிக்விடாக ஃபார்ம் ஆகாது. அதனால தான் அதுக்கு ட்ரை அப்படின்னு பேர். இதை வந்து ரெஃப்ரிஜரண்ட் ஏஜென்ட்டாக இருக்கும். ஏன்னா அதோட ரொம்ப கூலாக இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த ஒரு பொருளும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரெஃப்ரிஜரண்ட் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்போர்ட்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரக்ஸில், ஃப்ரைட்ஸ், குட்ஸில், ட்ரெயின்ஸ்லலாம் வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மீனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், மட்டனை எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ட்ரை ஐஸ் கண்டெய்னர்ஸில் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இது பாருங்கள், அட்மாஸ்ஃபியரும் அதோட லேயர். ஸோ இது பூமி அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறது ட்ராப்போஸ்ஃபியர். வெதர் சேஞ்சஸ்லாம் இங்கே தான் நடக்கும். அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஓசோன் லேயர் இருக்குது, ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர் இருக்குது. ஃப்ளைட்லாம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர் வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து மீசோஸ்ஃபியர். அதுக்கும் மேலே இருக்கிறது அயோனோஸ்ஃபியர். இது வந்து ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு அட்மாஸ்ஃபியர் ரீஜன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏரோட காம்போசிஷன் பார்த்திங்கன்னா 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன் இருக்குது, 1% பார்த்திங்கன்னா டஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் ஏரை? ப்ரீதிங்காக, பேர்ன் பண்ணுறதுக்காக, சைக்கிள் டியூப்ஸில் பேஷண்ட்ஸ் வந்து வென்டிலேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மவுண்டேனியர்ஸ் மலையுச்சத்தில் ஏறும்போது மவுண்டேனியர்ஸ் வந்து ஏர் தட் இஸ் ஆக்சிஜனை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த டாபிக் ஏர் வந்து இங்கே முடியுது. ஸோ தயவு செஞ்சு இந்த நோட்ஸை வந்து 3 times ரிவைஸ் பண்ணுங்கள். டைம் இருந்துச்சுன்னா சமச்சீர் கோத்ரூ பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செல், இந்த டாப்பிக்கை பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து செல்னா அணு. ஓகேவா? ஸோ செல்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்காக 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோகேரியாட்டிக் செல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குள்ளே வந்து நியூக்ளியஸே இருக்காது. அந்த மாதிரியான செல்லை ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாக்டீரியா, சைனோபாக்டீரியா. யூகேரியாட்டிக் செல்லில் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், செல்ஸ் ஆர் பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ எல்லா ஒரு உயிரினத்துலேயும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்னதாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் என்ன, யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல். ஸோ ஒரு பில்டிங்க்கு வந்துட்டு எப்படி ஒரு செங்கல் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்மளோட பாடி பில்ட் பண்ணுறதுக்கும் செல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ செல் இஸ் அ பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் பாடி ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல். ரெண்டுத்துக்குமே, விலங்குகளுக்கும் சரி தாவரங்களுக்கும் சரிட்டு இந்த செல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் வித் ஸ்மால் லைக் பாக்டீரியா ஆர் லார்ஜ் லைக் எலிஃபெண்ட், எல்லாமே சின்ன பொருளாக இருக்கட்டும், சின்ன ஆர்கானிசமாக இருக்கட்டும், பெரிய ஆர்கானிசமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து செல் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஆர்கானிசம்க்கு ஒரு செல் தேவை, ஒரு சில ஆர்கானிசம்க்கு மோர் தென் 1 செல் தேவை. விச் கேரி அவுட் ஆல் எசென்ஷியல் லைஃப் ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் growth, respiration and reproduction. எல்லா விஷயத்துலேயும் செல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வளரணுன்னாலையும் செல் ஒழுங்காக வளர்ந்தாதான் அந்த பர்டிகுலரான ஆர்கானிசம் வளரும். சரியாக ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் ரீச் ஆனால் தான் நம்ம பாடி வந்து ரெஸ்பயர் பண்ணும், ரீப்ரொடியூஸ் பண்ணும், வளரும் எல்லாமே. ஓகேவா? அடுத்தது செல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் ஆனால் செட் டு பி மைக்ரோஸ்கோபிக். ரொம்ப ரொம்ப சின்ன அணு இதுவாக இருக்கும், சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்மளால் கல்லால் பார்க்க முடியாது. நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு தான் அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாடர்ன் பயாலஜி வந்து பவர்ஃபுல் டூல்ஸ் லைக் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து செல்லை பார்க்குறோம். விச் கேன் மேக்னிஃபை செல் மெனி 1000 times. ஸோ நம்ம ஜூம் பண்ணி ஒரு அணு வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்க்க முடியும் இந்த எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பில். இதில் வந்து ஃபைன் டீட்டெயில்ஸ் ஆஃப் த செல்லோட சின்ன சின்ன பகுதியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியும். அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன உருவம் வந்து நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்த பாயிண்ட், ராபர்ட் ஹூக் வந்து வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சயின்டிஸ்ட் டு ஸ்டடி செல். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது. ராபர்ட் ஹூக் தான் வந்து செல்லை படித்த ஒரு சயின்டிஸ்ட். 1665 he observed slice of cork under a microscope and saw many tiny compartments which he named cells. So அது அவர் வந்து சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ, ஒரு ஸ்லைஸுக்கு கீழே காக்கோட சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ அவர் அதை வந்து செல் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. ஓகே, the word cell comes from the Latin word cellula which means smaller chamber or little room. ஸோ செல்லுலா என்ற வேர்டில் இருந்து தான் செல் வந்திருக்கு. ஏன்னா அது பார்க்குறப்போ பாக்ஸ் மாதிரி இருந்ததுனால காக் கம்பார்ட்மெண்ட்ஸ், காக்கோட கம்பார்ட்மெண்ட்ஸ், சேம்பர்ஸ், ரூம், பாக்ஸ் மாதிரி இருந்ததுனால ஹூக் வந்துட்டு அதை செல் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. சரியா? அடுத்தது, த பிரான்ச் ஆஃப் செல் தட் ஸ்பெசிஃபிக்லி ஸ்டடீஸ் த ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் அண்ட் பிஹேவியர். ஸோ செல்லை பற்றி படிக்கிற ஒரு சயின்ஸை வந்து செல் பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மாடர்ன் மைக்ரோ சயின்ஸோட ஃபவுண்டேஷன் சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, டிப்பிக்கல் செல் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ். அவுட்டர் செல் மெம்பரேன், செல்லுக்குள்ளே இருக்கிற செமி லிக்விடான ஒரு சப்ஸ்டன்ஸ் சைட்டோபிளாசம், அதுக்குள்ளே என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ வெளியில் இருக்கிற இந்த பகுதியை வந்து செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உள்ளே இருக்கிற இந்த செமிசால் லிக்விடை வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற ஒரு சென்ட்ரல் பார்ட்டை நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி தான் செல்லோட எல்லா ஆக்டிவிட்டியும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The cell memory is thin living boundary that surrounds the cell. ஸோ செல்லுக்கு சூழ்ச்சி இருக்கிற அந்த பகுதியை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? செல் membrane அப்படின்னு சொல்லுவோம். controlling the entry and exit of substances and thus maintaining the internal environment of the cell. ஸோ உள்ளே இருக்கிற அந்த என்வாயன்மெண்ட்டை பாதுகாத்து வச்சிருக்கிறது எதுனா செல் மெம்பரேன் தான். ஓகேவா? இப்போ நம்ம சைட்டோபிளாசமை பற்றி பார்ப்போம். சைட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளூவிட். ஓகே, செல்லுக்குள்ளே இருக்கிற ஜெல்லி மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளூவிட் இன் விச் மெனி ஸ்மால் ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆர்கனல்ஸ், அதுக்குள்ளே தான் வந்து இந்த செல்லுக்கு தேவையான எல்லா உறுப்புகளும் அதுக்கு உள்ளே தான் இருக்குது. தீஸ் ஆர்கனல்ஸ் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஆர்கன்ஸ் இன் ஆர் பாடி. ஸோ இந்த உறுப்புகள் எல்லாம் வந்து நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற உறுப்பு எப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் செய்யுதோ அதே மாதிரி இந்த செல்ஸ்குள்ளே இருக்கிற உறுப்பும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் என்ன செய்யும்னா கண்ட்ரோல் சென்டராக இருக்கும். எல்லா ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணது எது? நியூக்ளியஸ் தான். ஓகே, பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் கண்ட்ரோல்ஸ் க்ரோத், டிவிஷன் அண்ட் ஆல் வைட்டல் ஆர்கன்ஸ் ஆஃப் த செல். ஸோ இந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் என்ன இருக்குது? நிறைய ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. அதனால தான் அது எல்லா விஷயத்தையும், செல்லோட எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஸ் வேரி கிரேட்லி இன் சைஸ். Their size may vary from few micrometers to millions of meters to several centimeters. ஸோ செல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசம்கோட செல் சைஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சின்னதாக கூட இருக்கும். ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கூட ஒரு செல் இருக்கலாம். பட் மோஸ்ட் செல்ஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக். நிறைய செல்ஸ் பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் உங்களால் அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Bacterias have some of the smallest known cells. ஸோ பாக்டீரியாஸில் தான் ரொம்ப சின்னதான செல்ஸ்லாம் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா 0.01 இருந்து 170 millimeter வரைக்கும் இருக்கும் இன் வித் அண்ட் கேன் பி சீன் ஈஸிலி வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ரொம்ப சின்ன சைஸாக கூட பாக்டீரியாவில் இருக்கும். பாக்டீரியாவில் ரொம்ப சின்னதான சைஸ் இருக்கும். ஓகே, வேறஸ் லார்ஜ் செல் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சோட எக்கு தான் வந்து லார்ஜ் செல். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 170 millimeters. ஓகே, ஸோ பாக்டீரியாவோட செல் சைஸ் 0.01 இருந்து 0.5 வரைக்கும் இருக்கும். ஓகே, 0.01 இருந்து 0.5 வரைக்கும் அதோட லென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாக்டீரியாவோட செல் லார்ஜஸ்ட் செல் சைஸ் எது அப்படின்னா ஆஸ்ட்ரிச் எக்கோட செல்லோட சைஸ் தான் லார்ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, இன் ஹியூமன் பாடி நர்வ் செல்ஸ், தட் இஸ் நியூரான்ஸ் தான் வந்து லாங்கஸ்ட் செல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேர் ஃபைபர்ஸ் மே எக்ஸ்டெண்ட் லாங் டிஸ்டன்ஸ் டு கேரி மெசேஜஸ். ஸோ நம்ம மனுஷனோட உறுப்பில் இருக்கிற பெரிய லாங் செல் எது? நர்வ் செல். ஒரு பார்ட் ஆஃப் த பாடியோட ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதி வரைக்கும் அது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பு செல்கள்.
அடுத்தது the size of the cell is not directly related to the size of the organism. That is, organism என்ன சைஸில் இருக்கோ அதோட செல்லும் அதே சைஸில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ரொம்ப குட்டியாக இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு செல்ஸ் பெருசாக இருக்கலாம், பெரிய ஆர்கானிசம்க்கு குட்டி செல்லாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல் ஆஃப் எலிஃபெண்ட் ஆர் நாட் ஆல்வேஸ் as much larger than of mouse. That is, சின்ன எலிக்கோட அணுவும் எவ்வளோ சைஸில் இருக்கும், எலிஃபெண்ட்டோட இதுவும் அதே சைஸில் தான் இருக்கும். பட் எலிஃபெண்ட் சிம்ப்ளி ஹேஸ் மெனி மோர் செல்ஸ். ஸோ எலியில் வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் கம்மியாக இருக்கும், பட் எலிஃபெண்ட்டில் நம்பர் ஆஃப் செல்ஸ் அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து புரியறதுக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஆர்கானிசம்ஸ் கேன் பி யூனிசெல்லுலார். ஒரே ஒரு செல் வச்ச ஆர்கானிசமும் இருக்கலாம், மல்டி செல்லுலாராக கூட இருக்கலாம், நிறைய செல்ஸ் வச்ச ஆர்கானிசம்ஸும் இருக்கலாம். மேட் ஆஃப் மனி செல்ஸ். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் நேற்று கிளாஸில் பார்த்தோம். லைக் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அமீபா, கிளாமிடமோனாஸ், ஈஸ்ட்டு, இவங்க எல்லாமே வந்து எல்லா லைஃப் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இவங்களோட அணுக்கள்லேயும் நடக்கும். ஆனால் என்னது, ஒரே ஒரு செல்லையே எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகிரா, மேங்கோ ட்ரீ, ஹியூமன் பீன்ஸ், நம்ம எல்லாரும் என்னது, நம்மளுக்குள்ள ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ட்ரில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிஷ்யூக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியோட செல்ஸ் வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும், நர்வ்ஸோட செல்ஸ் வந்து நர்வ் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பண்ணும், லங்ஸோட செல்ஸ் வந்து லங்ஸோட ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணும். ஸோ ஒவ்வொரு உறுப்போட அணுக்களும் அதோட வேலை மட்டும் தான் பண்ணும். அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுற நிறைய செல்ஸ் நம்ம பாடிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த ஹியூமன் பாடி இஸ் எஸ்டிமேட்டட் டு ஹாவ் அபவுட் ஹவு மெனி 3.7 to 10 power 13, that is 37 trillion cells இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஈச் ஒர்க்கிங் இன் கோஆர்டினேஷன் டு மெயின்டைன் லைஃப். நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே வந்து கோஆர்டினேட் பண்ணுது. ஒரு செல்லும் இன்னொரு செல்லு கூட சேர்ந்து வேலை செய்யுது ஒரு லைஃப் வந்து ஒழுங்காக நடக்கிறதுக்காக, லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஷோயிங் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம அணுக்களை பார்த்து நம்ம வந்து அந்த பயாலஜி, நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஆர்கானிசமோட பர்ஃபெக்ஷனாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஸ் ஆல்சோ டிஃபர் இன் ஷேப் டிபெண்டிங் ஆன் தியர் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நர்வ் செல் பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும், பிரான்ச்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க சிக்னல்ஸ் பாஸ் பண்ணணும், அதனால அவங்களோட ஷேப் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மசில் செல்ஸும் வந்து எலாங்கேட்டடாக இருக்கணும். ஏன்னா கான்ட்ராக்ஷன், நான் கை இப்படி விரிச்சு வைக்கணும் அப்படின்னா என்னோட மசில் செல் வந்து expand ஆகணும், கான்ட்ராக்ட் ஆகணும். ஸோ டு அலவ் கான்ட்ராக்ஷன். அண்ட் ரெட் பிளட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஷேப் இருக்கும். ஏன் அவங்களோட ஷேப் வந்து டிஸ்க் மாதிரி இருக்குன்னா பிளட்டில் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகணும், அதனால ரெட் பிளட் செல்ஸ் வந்து டிஸ்க் ஷேப்பில் இருக்குது. ஸோ அவங்க அந்த அணுக்கள் வந்து செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஷேப்ஸ் அண்ட் சைஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் அ ட்ரூ அண்ட் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், நியூக்ளியஸ் இருந்தால் அவங்க எந்த மாதிரியான செல் are broadly classified into prokaryotic cells and eukaryotic cells. நியூக்ளியஸ் இருந்தால் அவங்க யூகேரியாட்டிக் செல்ஸ், நியூக்ளியஸ் கிளியராக இல்லை அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான செல்ஸ், ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ். ஓகே, அடுத்தது prokaryotic cells seen in organisms like bacteria do not possess a true nucleus. ஸோ நியூக்ளியஸ் வந்துட்டு நியூக்ளியஸ் மாதிரி ஏதாவது இருக்கும் தவிர கிளியரான ஒரு நியூக்ளியஸ் இருக்காது. அவங்களுக்குள்ளே என்ன இருக்கும், நியூக்ளியாய்டு இருக்கும், நியூக்ளியர் ரீஜன் வித்தவுட் சரௌண்டிங் மெம்பரேன். நியூக்ளியோலஸ் அது சரவுண்ட் பண்ணுற ஒரு க்ளீனான மெம்பரேன் இருந்துச்சு, ஒரு கிளியர் நியூக்ளியஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த செல் வந்து யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிளியரான நியூக்ளியஸ் இல்லைன்னா அந்த செல்லை ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரோகேரியாட்டிக் செல்லில் என்ன இருக்காதுன்னா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், எல்லா ஆர்கனல்ஸ் உள்ளே இருக்கிற அந்த உறுப்புகளுக்கும் வந்து மெம்பரேன் இருக்காது, ப்ரொடெக்ஷன் இல்லாத ஆர்கனல்ஸாக இருப்பாங்க யூகேரியாட்டிக் செல்ஸில், ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில். அடுத்தது வந்து யூகேரியாட்டிக் செல்ஸ் ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, ஆல்கே பொசஸ் டிஸ்டிங்க்ட் நியூக்ளியஸ். ஸோ இவங்களுக்குள்ள கிளியரான நியூக்ளியஸ் இருக்கும், சரவுண்டட் பை நியூக்ளியர் மெம்பரேனும் இருக்கும், மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளில் வந்து ஆர்கனல்ஸ் மெம்பரேன் கவரிங் இருக்கும், நீட் அண்ட் கிளியரான செல் இருக்கும் இவங்களுக்குள்ள. தட் இஸ் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ்
இருக்கிற செல் இருக்கும். லைக் அவங்களுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளோட பேர் என்னென்னா, தட் இஸ் செல்லுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளோட பேர் என்னென்னா மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி ஆப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செல்லோட உறுப்புகள் இருக்கும். இந்த உறுப்புகள்லேயும் என்ன இருக்கும், மெம்பரேன் கவர் ஆகி செல்லுலேயே கிளியரான நியூக்ளியஸ் இருக்கும், கிளியரான மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி ஆப்பரேட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே மெம்பரேனில் பாண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கிளியரான ஒரு செல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ஆர்கானிசமை, அந்த மாதிரியான ஒரு செல்லை யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் ஆர் யூகேரியாட்டிக். நம்ம முன்னாடியே பார்த்தோம். பிளான்ட்டோட செல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரெஜிட் செல் வால் இருக்கும், ரொம்ப கடுமையான ஒரு செல் வால் இருக்கும். இப்போ நீங்கள் மரத்தோட தண்டுலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குல்ல. எதனால்? அதோட செல் வால் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ குளோரோபிளாஸ்ட் இருக்கும் பிளான்ட்டோட செல்லில். அந்த குளோரோபிளாஸ்ட்குள்ளே தான் என்ன இருக்கும், குளோரோஃபில் இருக்கும். இந்த குளோரோஃபில் இருக்கிறதுனால தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அண்ட் அ வெரி லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு பெரிய சென்ட்ரல் வேக்யூல் இருக்கும். இந்த வேக்யூலுக்குள்ளே தான் வந்து டைஜஷன் எல்லாமே நடக்கும். அவங்க அந்த செல்ஸோட சாப்பாடுலாம் ஜீரணிக்கும். வைல் அனிமல் லேக் செல் வால். ஸோ அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்காது. அதனால தான் அனிமலோட பாடி எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. குளோரோபிளாஸ்டும் இருக்காது. பட் என்ன இருக்கும், சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த சென்ட்ரியோல்ஸ் எல்லாமே வந்து ரீப்ரொடக்ஷன் டைமில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேக்யூல்ஸோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அனிமல் செல்லில் அப்படின்னு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்மா. அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல்லோட டிஃப்ரென்சியேஷன் இதில் இருக்குது. அடுத்தது வந்து a 3-dimensional view of cell model helps us understand not only cell and shape, not only the shape and size but also relative positioning and arrangement of organelles inside the cytoplasm. ஸோ நம்ம வந்து இந்த சாப்டரோட ஸ்டார்ட்லேயே வந்து இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். இந்த செல்லோட ஷேப்பை பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் எந்த ஷேப்பில் இருக்குது, எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளீனாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், இந்த சாப்டர் படிக்கும் போது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து இந்த பிக்சரை மட்டும் இங்கே பார்த்து படிங்க. நான் ஆட் பண்ணுறது கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ அந்த ஒரு ஒர்க் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் யூடியூப்பில் போய் இந்த லெசனை வந்து சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த லெசனே தேவையில்லை. நீங்கள் யூடியூப்பில் போய் வெறும் பிளான்ட் செல், அனிமல் செல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த நோட்ஸில் இந்த பக்கத்தில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. பிளான்ட் செல், அனிமல் செல் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது வந்து இது படித்தது எல்லாமே இந்த ஸ்லைடில் படித்தது எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். சம்மரி: செல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் லைஃப். அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், சைஸில் இருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் த செல் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் செல். ப்ரோகேரியாட்டிக் செல்னால் நியூக்ளியஸே இருக்காது, இல்லைனா ஏதோ இர்ரெகுலர் நியூக்ளியஸ் இருக்கும். யூகேரியாட்டிக் செல் அப்படின்னா என்னென்னா பர்ஃபெக்டான நியூக்ளியஸ் இருக்கும், பர்ஃபெக்டான செல் ஆர்கனல்ஸ், எல்லாத்துக்கும் மெம்பரேன்ஸோட செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செல்லை வந்து யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் ஹேவ் யூனிக் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ். ஸோ பிளான்ட்டோட என்ன வேலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட் செல் இருக்கும். அனிமல்ஸோட வேலை என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அனிமல் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டுகெதர் ஃபார்மிங் த பேசிஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ செல் பார்த்தீங்கன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் ஒரு பேசிக் யூனிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்லோட ஆர்கனல்ஸ் என்னென்ன இருக்குது. பிளான்ட் செல்லில் செல் வால் இருக்கும், செல் மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கும். இது வந்து பிளான்ட் செல் வால் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அனிமல் செல்ஸில் இருக்காது. ஆனால் சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா எல்லாமே எல்லா செல்ஸ்லேயும் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் பார்த்திங்கன்னா பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த குளோரோபிளாஸ்ட்குள்ளே தான் என்ன இருக்கும், குளோரோஃபில் இருக்கும். வேக்யூல்ஸ் பார்த்திங்கன்னா அனிமல் செல்ஸ்லேயும் இருக்கும், பிளான்ட் செல்ஸ்லேயும் இருக்கும். அனிமல் செல்ஸில் சைஸ் சின்னதாக இருக்கும், பிளான்ட் செல்லில் பெரிய வேக்யூல்ஸாக இருக்கும். நியூக்ளியஸ் 2 செல்லையும் இருக்கும், அனிமல் செல்லையும் இருக்கும், பிளான்ட் செல்லையும் இருக்கும். இந்த நியூக்ளியஸை வந்து பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியர் மெமரினும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லையும் இருக்கும், அனிமல் செல்லையும் இருக்கும்.
ஓகேவா? அடுத்தது ஒரு சில டிட் யூ நோ இருக்குது, அதுவும் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிடலாம். சைஸ் ஆஃப் த செல் வந்துட்டு நோ டைரக்ட் ரிலேஷன் டு ஓவரைஸ் சைஸ் ஆஃப் த ஆர்கானிசம். நாங்கள் சொன்ன மாதிரியே ஒரு ஆர்கானிசம் வந்து பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா அதோட செல்லும் பெருசாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் நெசசரி. லார்ஜ் அனிமல்ஸ் லைக் எலிஃபென்ட் ஆர் மச் பிகர் தென் த செல்ஸ் ஆஃப் ஸ்மால் அனிமல்ஸ் லைக் மவுஸ். தட் இஸ் எலிக்கு இருக்கிற செல்லு வந்து அதே சைஸில் தான் யானைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஆர்கனல்ஸ் லைஸ் இன் த நம்பர் ஆஃப் செல்ஸ். ஸோ எலியில் வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் கம்மியாக இருக்கும், யானையில் அது அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஹியூமன் பாடி இது முன்னாடியே பார்த்தோம். 3.7 × 10^13, தட் இஸ் 37 ட்ரில்லியன் செல்ஸ் வந்து ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்ஸ் டாபிக் வந்து நம்ம இங்கே ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி ரிவைஸ் பண்ணணும்னா, நான் கொடுத்துருக்க கண்டென்ட்டே இனஃப் அண்ட் மோர் கண்டென்ட். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 times ரிவைஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு வந்து ஒழுங்காக 1க்கு 4 தடவை டெஸ்ட்டும் ரிவிஷனும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டே வரீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். தயவு செஞ்சு படித்ததை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணது அடிக்கடி டெஸ்ட் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் எந்த எக்ஸாமும் கிராக் பண்ண முடியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.